இங்க ஒரு சின்ன பாப்பா அவ பிறந்ததுமே அவங்க அம்மா அப்பா இறந்துடுறாங்க. அதனால சின்ன குழந்தைல இருந்து தன்னோட பாட்டி கிட்ட தான் வளர ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி சமயத்துல எப்பவுமே சீக்கிரமா எந்திரிக்கிற பாட்டி இன்னும் எந்திரிக்கலையேன்னு சொல்லி அவங்க பாட்டிய போட்டு எழுப்பிட்டு இருக்கா. ஆனா அவங்களோட பாட்டியும் எந்திரிக்கவே இல்ல. என்னடா இது, எப்பவுமே பாட்டி சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க, இன்னைக்கு என்ன எந்திரிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாக்கு விவரம் எதுவுமே தெரியாதனால அவங்க பாட்டியே பாத்துட்டு இருக்கா. இந்த மாதிரி சமயத்துல தான் இவரோட மாமாக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அடுத்து இந்த பாட்டிக்கு தேவையான இறுதி சடங்கு எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து அவர் 2-3 பேரை பாட்டி அடக்கம் பண்றதுக்காக அனுப்பி வைக்க இந்த குழந்தையோ என்னோட பாட்டி ஏதோ பண்றாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு, என்னடா பண்றீங்க, எங்க பாட்டி மேல இருந்து கையிடுறா, எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை கையிடுறான்னு சொல்லி அவங்கள அடிச்சது மட்டும் இல்லாம அவளோட பாட்டிய தூக்கவே விட மாட்டேங்கிறா. உடனே இதை தெரிஞ்ச இவளோட மாமா அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டியெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. அந்த ரூம்ல இருந்த ஜன்னலையே எட்டி பார்த்த அந்த குழந்தையோ தன்னோட பாட்டிய ஒரு கருப்பு பெட்டிக்குள்ள வச்சு மூடி எடுத்துட்டு போறது மட்டும் பாக்குறா. இவங்களும் கடைசியா அந்த பாட்டியை எரிக்கிறதுக்காக தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனாலுமே ஒரு 2 நாள் கழிச்சு இந்த பாப்பா ரோட்ல இவனை எதர்ச்சியா பாக்க, எங்கடா என்னோட பாட்டி, அன்னைக்கு கருப்பு பெட்டியில வச்சு எங்க பாட்டியை கூட்டிட்டு போனி, எங்கடா என்னோட பாட்டி, எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கா. ஆனா அந்த சமயத்துல கூட இவன் யாருடா இந்த பொண்ணுன்னு சொல்லி இந்த பாப்பா மேல அவனுக்கு பயங்கரமான கோவம் தான் வருது. இன்னொரு பக்கம் இந்த பாப்பாவோட அத்தையோ, இந்த குழந்தை நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு தேவையில்ல, எங்கேயா கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே அவங்க மாமா என்ன பண்ணாரு, இந்த ஆளை பிடிச்சிட்டு ஒரு 2 நாள் நீ பாத்துக்கூடா, அதுக்கப்புறம் இந்த குழந்தையார்கிட்டே நான் ஒப்படைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லி பணமும் வாங்கிட்டனால இந்த பாப்பாவை வண்டியில உட்கார வச்சுட்டு யாரோ ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க, அவங்களை கொண்டு போய் எரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போவா. அந்த நேரத்துல இந்த பாப்பா தூரத்துல அந்த கருப்பு பெட்டியில யாரையோ தூக்கிட்டு போறத பாக்குறா. ஏற்கனவே இவ கருப்பு பெட்டியில தன்னோட பாட்டியை தான் தூக்கிட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டு உள்ள அவங்களோட பாட்டி இருக்காங்கன்னு சொல்லி வேகமா அங்க போய் பாக்குறா. ஆனா உள்ள போய் பார்த்தா தன்னோட பாட்டியே இல்ல. இதனால அந்த குழந்தை பயங்கரமா அழ ஆரம்பிச்சு என்னோட பாட்டி எங்கடான்னு சொல்லி அவனை மறுபடியும் போட்டு அடிக்க, இனிமே இந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றது மாதிரி உடனே அந்த குழந்தைகிட்ட, உங்க பாட்டி இறந்துட்டாங்க, அவங்க கடவுள் கிட்ட போயிட்டாங்க, அங்க மேல பாரு புகை புகையா போது பாரு, இந்த புகைலாம் உன்னோட பாட்டி தான், அவங்க இந்நேரத்துக்கு கடவுள்கிட்டே கலந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இத்தனை வருஷமா தன்னோட அம்மா அப்பா முகத்தை கூட பார்க்காத அந்த குழந்தை பாட்டி முகத்தை பார்த்து வளர்ந்தனால தன்னோட பாட்டி இல்ல அப்படின்ற விஷயத்த அவளால ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. இருந்தாலுமே பயங்கரமா அழுறது மட்டும் இல்லாம இவனும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அந்த நேரம் பார்த்தா அவங்க மாமா வந்து அந்த குழந்தை கூட்டிட்டு போலான்னு வராரு. ஆனா அதுக்குள்ள அவங்களோட அத்தையும், ஆஹா இந்த குழந்தைலாம் நம்ம கூட்டு போக கூடாது, இந்த குழந்தைலாம் நமக்கு வேணாம், இவளை இங்கே விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இத பார்த்து ரொம்பவுமே ஃபீல் ஆன அவனும், நமக்கும் யாருமே இல்ல, இந்த குழந்தைக்கும் யாரும் இல்ல, அதனால இந்த குழந்தைய நானே பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் கஷ்டப்பட தேவையில்லன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தைய பொறுப்பு வாங்கி அவனே ஆசையா அக்கறையா அந்த குழந்தைய பாத்துக்க ஆரம்பிக்கிறான். கோவப்படுறவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய அழகா பராமரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.